சென்னை கொளத்தூரில் 17 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தம்பதியிடம் பரிகார பூஜை செய்தால் குழந்தை பிறக்கும் என்று கூறி 5 சவரன் தங்க நகையை நூதன முறையில் திருடிக் கொண்டு நெல்லைக்கு தப்பி ஓடிய போலி ஜோதிடரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று ஜோசியம் பார்ப்பது போல நடித்து மோசடியில் ஈடுபட்ட போலி ஜோசியரை கொளத்தூர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கொளத்தூரில் 17 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத பெண்ணை நூதன முறையில் ஏமாற்றி 5 சவரன் செயினை எடுத்து சென்ற வழக்கில் போலீசார் கைது செய்த நிலையில சென்னையில மேலும் சில இடங்களில் இவர் இதே போன்று கைவரிசை காட்டியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொளத்தூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற நபர் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த ஊழியராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி விசாலினி இவர்களுக்கு திருமணமாகி 17 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்ததாகவும் இதனால் மிகுந்த மனவேதனை இருந்து வந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜோசியம் பார்ப்பதாக ஒரு வந்ததாகவும் விசாலினி ஜோசியம் பார்த்தபோது அவருக்கு குழந்தை இல்லை என தெரிந்து கொண்டு ஆறுதலாக பேசுவது போலவும் மாங்கிரக பூஜை செய்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறியும் தோஷம் கழியும் என்று கூறி நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் பேசி ஒரு சொம்பில் புளியை கரைத்து அது தங்க நகையை போட என கூறியதாகவும் அதற்காக அந்த 5 சவரன் தங்க செயின்களை எடுத்து கொடுத்த போது அதனை அவர் கொடுக்காமல் செம்புள்ள வைக்காமலும் எடுத்து சென்றதாக புகார் அளித்திருந்தார்கள். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த கொளத்தூர் போலீசார் முன்னதாக வேறொரு நபரை இவரது உறவினர் ஒருவர் இதே போல வேறொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றது தெரிய வந்து அவரை கைது செய்ய முயன்ற போது அவரிடம் இந்த சிசிடிவி காட்டியதில் இந்த நபர் நெல்லையை சேர்ந்த சூர்யா என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நெல்லை சென்று இவரை கைது செய்திருக்கிறார். விசாரணையில் 2024 இதே போல ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது சூர்யாவுடன் விசாரணை நடத்தி நகைகளை மீட்டிருக்கிறார்கள். தொடர் விசாரணை நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.